ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ரேவதி என்ன பண்ணுறாங்க, கார்த்தியை நம்பி இனிமேல் அம்மா நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லை கார்த்தி மாமாவை அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க, சரியான ஒரு பகையில் இருக்காங்க, நம்ம நினச்சபடி கார்த்தி மாமா கூட நம்ம சேர்ந்து வாழலாம், இதுக்கு மேலே கார்த்தி மாமாவை விட்டு நம்ம பிரிஞ்சு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரேவதி பெட்டி பிடிக்கலாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரி தடுத்து நிறுத்துறாங்க. இங்க பாரு ரேவதி, நீ இந்த வீட்டை விட்டு போனீன்னா அம்மா துப்பாக்கியை வச்சு நான் சுட்டு செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்கம்மா, நான் கார்த்தி மாமா கூட தான் போய் வாழ போறேன், நீங்க இப்ப கூட இந்த நிமிஷம் கார்த்தி மாமாவை ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க, நாங்க இப்பயே இங்கேயே யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம எங்க வாழ்க்கை பட் நாங்க வாழ்றோம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி, அதுக்கு நான் ஒரு பொழுதும் ஒத்துக்க மாட்டேன், நான் செத்தாலுமே கார்த்தி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன், அவன் என்னோட பரம்பரை எதிரி, அவன் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா என்னைக்குமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சரிம்மா, நான் என்னோட முடிவை சொல்லிடுறேன், இனிமேல் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன், எப்ப நீங்க என்னையும் மாமாவையும் ஏத்துக்கிறீங்களோ அப்ப நான் இந்த வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. சுட்டுறேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணும்போது தாராளமா நீங்க சுட்டுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி என்ன பண்றாங்க, மாசா சொல்லிட்டு வந்துடுறாங்க. சந்திரகலாவும் தடுக்கிறாங்க. ஆனா சந்திரகலாவை ஒரு அறை கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, கார்த்தியை நம்பி வந்துடுறாங்க. ஆனா கார்த்தி என்ன சொல்றாருன்னா, நீ எடுத்த முடிவு தப்பு தான் ரேவதி, நீ இந்த நேரத்துல அவசரப்பட்டிருக்க கூடாது, இப்படி நீ எடுத்ததுனால அத்தையோட கோவம் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்றாரு. இல்ல மாமா, எனக்கு சுத்தமா அந்த வீட்டுல இருக்க விருப்பம் இல்லை, நான் உங்களை நம்பி வந்துட்டேன், நீங்க என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்களா உங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு சொல்லும்போது கார்த்தி, என்ன ரேவதி உங்க வீட்டுக்குன்னு சொல்ற, அது நம்ம வீடு தானே, சரி இருந்தாலுமே அந்த வீட்டுக்கு இப்ப நம்ம போக வேண்டாம், உங்க அம்மாவோட கோவம் இன்னும் ஜாஸ்தியா தான் ஆயிட்டே இருக்கும், நம்ம என்ன பண்ணா பாட்டி வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிட்டு பாட்டி வீட்டுக்கு போறாங்க. பாட்டி கார்ல ரேவதியும் கார்த்தியும் இறங்கும் போது, நில்லுங்க நில்லுங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வரேன், புருஷன் பொண்டாட்டியா ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வரும்போது இப்படி வரக்கூடாது, ஆர்த்தி எடுத்து தான் வரணும்னு சொல்லிட்டு வேலைக்காரங்களை என்ன சொல்றாங்க, ஆர்த்தி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கையில பாட்டி கையில கொடுக்குறாங்க. பாட்டி ரெண்டு பேருக்குமே சந்தோஷமா ஆரத்தி எடுத்து என்ன பண்றாங்க, உள்ள கூட்டிட்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரேவதியை போயிட்டு விளக்கு ஏற்ற சொல்றாங்க. ரேவதியும் என்ன பண்றாங்க, அழகா பார்த்தீங்கன்னா விளக்கு ஏத்துறாங்க. நீ ஏத்துற விளக்கு இந்த வெளிச்சம் வீடு பூரா பட்டு எல்லாமே நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாமே தீர்ந்து நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்று சேரணும், நல்லா வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் இடிச்சு போய் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்மளோட ராஜராஜன் வேற, நீ மட்டும் ஏதாச்சும் பண்ணினா பதிலுக்கு நானும் ஏதாச்சும் பண்ணி என்னோட மாப்பிள்ளை என்னோட ரேவதி என்னோட பொண்ணையும் நான் வாழ வச்சு காட்டுறேன், நீ பண்ணினா நானும் சும்மா இருக்க மாட்டேன், பதிலுக்கு நானும் என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு. இதெல்லாம் கேட்டு சாமுண்டீஸ்வரி செம்ம வெறுப்புல உட்காந்துருக்காங்க. சந்திரகலா, என்னக்கா ரொம்ப வருத்தமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எனக்கு என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வரணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம தீவிரமா இருக்காங்க நம்மளோட சாமுண்டீஸ்வரி. சந்திரகலா என்னக்கா ரொம்ப வருத்தமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட. சாமுண்டீஸ்வரி, இல்லை சந்திரா, எப்படியாச்சும் என் பொண்ணை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தே ஆகணும், ரேவதி அவன் கூட வாழவே கூடாது, என் பொண்ணுக்கு நான் பார்த்த மாப்பிள்ளையோட தான் கல்யாணம் நடந்து அவள் சந்தோஷமாக வாழணும், அந்த கார்த்தி கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சந்திரகலா என்ன சொல்கிறாங்கன்னா, சரிக்கா நான் ஒன்று சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, நீ உன் பொண்ணு இந்த வீட்டுக்கு வரணும்னா நான் சொல்கிறபடி பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரி, சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அப்போ நீ உன்னை ரேவதி சைன் பண்ணி கார்த்திக் அமைச்ச டைவர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி கொடுத்தான்ல, அது உன்கிட்ட தானே இருக்கு, அதை வச்சு போய் நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், கொடுத்ததுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி எங்கள் பொண்ணை டைவர்ஸ்க்கு கையெழுத்து போட்டு இப்போ ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டான் திருப்பி அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க. அப்போது ரேவதி எதனா பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுறது, என்ன சந்திரா நீ புரியாமல் பேசுகிற, ரேவதியே எனக்கு கார்த்தி கூட வாழ விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், அக்கா அவ தான் பழசெல்லாம் இப்போ நடுவில் மறந்துட்டால, அப்படி இருக்கும்போது நம்ம அந்த கதையை எடுத்து விட்டுருவோம், நீ கவலையே படாத, கார்த்தி இப்போ ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டா, டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டான் அன்னைக்கு, ஆனால் இன்னைக்கு எங்கள் பொண்ணை ஏமாற்றி இந்த மாதிரி கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சந்திரகலா பிளான் போட்டு கொடுக்குறாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட கார்த்தியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் போலீஸ் போக போகிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.